ஹாய், வெல்கம் டு மாடி விவசாயம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்துக்கு என்னென்ன விதைகள்லாம் போட்டேன்னு பார்க்கலாங்க. இப்போ நம்ம ஆடிப்பட்டம் தொடங்க போகுது அடுத்த மாதம். இப்போ ஆடிப்பட்டம் தொடங்குதுன்னா ஆடி பிறந்து தான் விதை போடணுன்னு இல்லைங்க. நமக்கு ஆடி பிறக்கிறதுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே விதை போட்டால் கரெக்டாக இருக்கும். அது இல்லாமல் இப்போ வெயிலும் குறைய ஆரம்பிச்சிருச்சு, அப்புறம் மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா. ஸோ இன்னுமே நமக்கு ஜூலை ஆகஸ்ட் ஃபுல்லாகவே ஈவினிங்கில் மழை வரும். அதனால் இப்போ நான் என்னென்ன விதை எடுத்திருக்கேன்னா, புடலங்காய் விதை, அதுக்கப்புறம் சுரக்காயிலே இது பார்த்திங்கன்னா நீட்டும் இல்லாமல் குடுவையும் இல்லாமல் 2 கலந்தது. அது ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி. அது நான் மீஷோவில் வாங்கியிருக்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னும் வெண்டைக்காய் விதைங்க. இது 3 எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி போட்டு இப்போ கிட்டத்தட்ட 1 வீக் ஆகிடுச்சி. நான் விதை போட்டு இப்போ பாருங்கள் எல்லாமே, அதாவது நல்லா முளைப்புத்திறன் உள்ள எல்லா விதையுமே நமக்கு போட்டு ஒரு 3-4 நாள்லேயே முளைச்சிருங்க. அந்த விதையிலேருந்து வரக்கூடிய செடி தான் என்னென்னா நமக்கு நல்லா காய் கொடுக்கும். அதனுடைய காய்களும் திரட்சியாக இருக்கும். அதாவது அது நல்ல முற்றிய விதைன்னு நமக்கு தெரியுங்க. இப்போ நான் இந்த மாதிரி 25 லிட்டர் கேனில் தாங்க எல்லாமே போட போகிறேன். போடுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் தொழு உரம்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விதை போட்டேன். இப்போ விதை போட்டு 1 வீக் ஆக போகுது. ஆனால் 3 டேஸ்லேயே முளைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. சுரக்காவும் முளைச்சிருக்கு நல்லா. அப்போ அதுக்கப்புறம் கத்திரிக்காய் ஒன்று நம்ம மாடி தோட்டத்துலேயே சேகரித்த விதை, அதுவும் இப்போ நாற்று ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்தது சுரக்காய் முளைச்சிருக்குது, வெண்டைக்காய் முளைச்சிருக்கு. அப்புறம் புடலங்காயும் ஒரே ஒரு விதை மட்டும் முளைச்சிருக்குதுங்க. மீதி எல்லாம் இன்னும் பாகற்காயெல்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் எப்படி அதனுடைய முளைப்புத்திறன் இருக்குது, அது எப்படி நம்ம நல்லா விளைய வச்சு எப்படி காய்கறி பறிக்கிறோங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ அடுத்தது பாருங்கள், ட்ராகன் எவ்வளோ மொட்டுக்கள் வச்சுருக்கு. அது இல்லாமல் ஏற்கனவே 3 பழம் வேறு வச்சுருக்கு. இதில் 1 மட்டும் இன்றைக்கி நல்லா பழுத்துருக்கு. ஆனால் நிறைய பூக்கள் வச்சிச்சுனாங்க நமக்கு அதுக்கு நம்ம நிறைய சத்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா பழத்தினுடைய சைஸ் சின்னதாகிடுது. அதனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ் 15 டேஸ்க்கு ஒன்ஸ் கொஞ்சம் தொழு உரமோ மண்புழு உரமோ கொடுக்கணுங்க. கொடுத்தா தாங்க நம்ம நல்ல ஈல்டு எடுக்க முடியும். இப்போ நிறையா மொட்டு வச்சுருக்கனால நான் தொழு உரமும் கொடுத்துருக்குறேங்க. இப்போ இந்த பழத்தை பாருங்கள், கட் பண்ணிட்டேன். சைஸ் சின்னதாக இருக்குது, ஆனால் நல்ல ஒரு புளிப்பும் இனிப்பும் கலந்த டேஸ்ட்டுங்க. நம்ம கடையில் வாங்குறது நமக்கு ஒயிட்டு தான் கிடைக்கும். பட் இந்த மாதிரி நமக்கு வயலட் கலர் கிடைக்காது. இது நல்ல இனிப்பு சுவை உள்ளது, அதிகம் உள்ளது. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் பிடிச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க.